வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு, சமூகம் சார்ந்த வளர்ச்சி நோக்கி, அபிவிருத்தி நோக்கி, ஒருமைப்பாடு நோக்கி, ஒருமித்த வளர்ச்சி நோக்கிய தேவை, அதற்கான உழைப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்ற காலகட்டத்தில், புலம்பெயர்ந்த தேசங்களில் மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக அல்லது ஒரு ஒரு துன்பியல் மறக்க விட முடியாத ஒரு விடயமாக இருப்பது அந்த சிறு பிராயங்களில் ஏற்படுகின்ற பாலியல் துஷ்பிரயோகமும், அந்த பாலியல் துஷ்பிரயோகத்தால் ஏற்படுகின்ற வடுக்களை கடந்து வளர்ந்தவர்களாக வருகின்ற பொழுது அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளால் அவருடைய வாழ்வியலில் அவர்கள் சந்தோஷமான மகிழ்வான வாழ்வை எதிர்கொள்ள முடியாத நிலையில் தவிக்கின்ற நிலைகள் அதிகமாக இருக்கின்றன என்று நினைக்கின்றேன். இவையெல்லாம் ஒரு பேசா பொருளாக இன்னும் எங்களுடைய சமூகத்தில் இருப்பது மிகவும் கவலைக்குரியது. அண்மை காலங்களில் பல விடயங்கள் பொது வெளிக்கு வந்தாலும் கூட, நீதிமன்றத்தை நோக்கி நகர்த்தப்படுகின்ற விடயங்களாக இருந்தாலும் கூட, ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவான விடயமாகவே இது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் எங்களுடைய இளம் சமூகம் இது தொடர்பான அக்கறையோடு செயற்படுகின்றார்கள். சமுதாயத்தினுடைய வளர்ச்சி நோக்கி அவர்கள் முனைப்பாக தங்களுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகவும் மனதுக்கு ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அன்பு, அபியூஸ் நெவர் பிகம்ஸ் அஸ் என்ற தலைப்போடு, அன்பு என்ற அமைப்போடு பெயரோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினரை நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியான தங்களுடைய விடாத முயற்சியால் 6 வருடங்கள் கடந்து தங்களுடைய சேவையை நகர்த்தி இருக்கின்றார்கள். அவர்களை இன்று விசேடமாக இணைத்துக் கொள்வதில் மெய்வழி பெருமகிழ்ச்சி அடைகின்றது. அவர்கள் மத்தியிலிருந்து நிகழ்யா இவரோடு சேர்ந்து இலக்கியாவை மெய்வழியின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் இருவருக்கு. வணக்கம். அழகான அன்பான பிள்ளைகள். நிகழ்யா உதவி உளவியலாளர், சைக்காலஜிஸ்டாக NHSல் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் இலக்கியா ஓட்டிசம் தொடர்பான குழந்தைகளுக்கான விசேட தேவையுள்ள பிள்ளைகளுக்கான பயிற்றுவிப்பாளராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக மிகவும் அக்கறையோடு இருக்கின்ற இருவராக நான் இவர்கள் இருவரையும் பார்க்கிறேன். அன்போடு சேர்ந்து அவர்களுடைய பயணம் நீண்ட பயணமாக இருக்கின்றது. இந்த இவர்களுக்கூடாக எங்களுடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நிகழ்யா, அன்பு என்ற அந்த அமைப்பு இப்பொழுது 6 வருடங்களாக நான் ஏற்கனவே சொன்ன இந்த பாலியல் துஷ்பிரயோகம், செக்ஷுவல் அபியூஸ், சிறு வயதில் இருந்த அபியூஸ் தொடர்பாக இப்பொழுது பல பாதிப்புகள் இருக்கின்றன என்று நாங்கள் பொதுவாக எல்லோருமே அறிந்த விடயம். இந்த அன்பு என்ற அமைப்பு பொதுவாக என்னத்தை சொல்லுகின்றது? நான் நினைக்கிறேன் இலக்கியாட்ட கேட்கலாம் இல்லையா? அன்பு, அதை பற்றி கொஞ்சம் ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தாரு. அன்பு, நீங்க முதல் சொன்ன மாதிரி அபியூஸ் நெவர் பிகம்ஸ் அஸ் என்ற ஒரு தலைப்போடு தான் எங்களோட சேரிட்டி இருக்குது. நாங்கள் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நாங்கள் தமிழ் பெரியாக்கள், இப்போ 18க்கும் மேற்பட்ட ஆக்கள், பெரியாக்களை நாங்கள் உதவி பண்ற நாங்கள் இந்த சிறு வயசுல நடந்த சம்பவங்கள், அந்த செக்ஷுவல் அபியூஸ், அதுக்கு எப்படி அதை ஓவர் கம் பண்றது, எப்படி அதை மீறி வரதுண்டு அதை பற்றி தான் நாங்கள் வேலை சப்போர்ட் பண்ற நாங்கள். தமிழாக்கள் என்று எங்களோட தமிழ், இந்தியா தமிழ், மொரிசியஸ், சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடங்களிலும் இருந்து வர தமிழாக்களை நாங்கள் சப்போர்ட் பண்ற நாங்கள். இப்ப நாங்கள் எங்களோட அனிவர்சரிய கொண்டாடுறோம். 6ஆம் அனிவர்சரி UK ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி. ஆனால் ஓவரால் 7ஆம் அனிவர்சரி மொத்தமா. ஆனால் UK ரெஜிஸ்டர் 6ஆம். சரி, 6 வருடம் கடந்து இப்பொழுது 7வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற அன்புவுக்கு மெய்வழி சார்பாக நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கல பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் ஒரு சமூகம் நோக்கிய மிக அக்கறையுள்ள ஒரு தேவையான ஒரு சேவைக்காக உங்களுடைய நேர காலத்தை இப்பொழுது எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போ ஹாலிடே போறது, மற்றது ஒரு ட்ரிப் போறது, பெரிய பெரிய மிக முக்கியமாக ப்ரையாரிட்டி முழுக்க தன்னை சார்ந்ததான ப்ரையாரிட்டி தான் எங்களுடைய அடுத்த தலைமுறை என்று நாங்கள் பார்க்கிற டிக்டாக்ல மிக மிக வேகமாக போடணும் என்ற வேகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்.
அவர்கள் மத்தியில நீங்கள் ஒரு தெரிஞ்செடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த சேவைக்கு இறங்கி இருப்பது மிகவும் மிகவும் மனதுக்கு ஒரு ஆறுதலை தருகின்ற ஒரு சேவையாக இருக்குது. ஆகவே இந்த சேவை 6 வருடம் இல்ல, தொடர்ச்சியாக எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான சேவை என்று உங்கள் எல்லாரையும் வாழ்த்திக் கொண்டு, இப்ப இந்த 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 விஷயம் சிறு பிராயங்கள்ல சைல்டு அபியூஸ் ஆகி இருக்கிற பிள்ளைகள், வளர்ந்தவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், இப்படியான இந்த தொண்டை சொய்கின்ற அன்போடு இணைவதற்கு உங்களுக்கு எப்படியான இன்ட்ரெஸ்ட் முதல் இருந்தது? எதை நோக்கி எப்படி ஏன் இந்த சேவைக்கு வரணும் என்ற என்ன ஒரு மோட்டிவேஷன் அல்லது என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட லைஃப்ல இருந்திருக்குது? ஸோ நான் வந்து NHSல அசிஸ்டன்ட் சைக்காலஜிஸ்டாக வேலை செய்கிறேன். ஸோ இந்த வேலையில் நிறைய மென்டல் ஹெல்த் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்துருக்குறேன். இதில் சிறு வயது பாலியல் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தெரப்பி செய்கிறேன். ஸோ நான் இப்போ 2 இயர்ஸாக அன்பு யூகேயில் வாலண்டியர் பண்ணுறேன். எனக்கு வந்து தமிழ் பேசும் சமூகத்தில் பெண்கள் அண்ட் ஆண்கள் சர்வைவர்ஸை சப்போர்ட் பண்ணணும் என்ற எண்ணத்தில் ஜாயின் பண்ணினான். எங்கள் தமிழ் கம்யூனிட்டியில் மென்டல் ஹெல்த் பற்றி இன்னும் பேசணும், இன்னும் கதைக்கணும் என்று விரும்புகிறேன். அப்போ நான் அன்பு வந்து பிழைத்து வாழ்பவர்களுக்கு ஒரு குரல், அவங்கள்ட்ட குரல் கேட்டு அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அவங்களோடையே ஒர்க் பண்ணணும் ஒரு சேரிட்டியாக பார்த்து ஜாயின் பண்ணினான். உண்மைதான். நல்லது. உங்களுடைய உங்க வாழ்வியல நீங்க அவதானிச்ச விஷயங்கள கொண்டு இப்படி ஒரு சேவை இருக்குதுன்றதுக்கு அன்போட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரி, எங்களுடைய இலக்கியா, உங்களுக்கு என்ன? உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்களுடைய பின்னணி எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்து இப்படி நீங்க அன்புக்கு வந்து சேர்ந்தீங்க? எனக்கும் அந்த ஒரே சிந்தனை தான். நான் இப்ப கிட்டடியில தான் ஜாயின் பண்ணினான் அன்போட. இப்ப இந்த வருஷம் தொடங்கி தான் நான் ஜாயின் பண்ணினான். ஆனாலும் எனக்கு கனகாலமா அந்த செக்ஷுவல் அபியூஸ், மென்டல் ஹெல்த்தை பற்றி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா அங்கட தமிழ் சமுதாயத்துல நாங்க பெருசா இதுல பற்றி கதைக்கிறேல, அதுவும் அங்கட வயசு சின்ன பிள்ளைகள் அந்த என்று சொல்லி சொல்லி பொத்தி பொத்தி வளர்ப்பினோம் அம்மா அப்பாவை. அப்ப அதால இதெல்லாம் இந்த விஷயங்களை பற்றி நாங்க கதைச்சாதான் இதில் எதிர்காலத்துல நடக்காது, இல்லாட்டிக்கு நடந்தாலும் எப்படி அதை பற்றி நாங்கள் அதை தாண்டியும் வரலாம் என்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த எங்களை மாதிரி அந்த இளம் வயதான ஆட்கள், இல்லாட்டிக்கு பெரிய ஆட்களும் அவையில உதவி பண்ணலாம். ஏன்னா நானும் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஓட்டிசம் பள்ளிக்கூடத்துலாம் வேலை செய்கிறேன். அதுல மென்டல் ஹெல்த் எல்லாம் நாங்கள் முக்கியமா பார்க்கறது. அதை மாதிரி நான் தமிழ் ஸ்கூல்லேயும் பரதநாட்டியம், கர்நாடிக் சங்கீதம் படிப்பிக்கிறேன். அதால சின்ன பிள்ளைகள் எல்லாம் வேண்ட சில நேரம் வேண்ட கஷ்டங்கள் ஏதாவது சொன்னா அதை பற்றி நான் அவளோட நேரடியா கதைக்கலாம். அதால இப்படி அன்பை நான் ஜாயின் பண்ணதால அந்த எந்த திறமையில நான் வெளிக்காட்டலாம், எப்படி நான் மெட்டாக்கள் உதவி பண்ணலாம், அது எனக்கு முக்கியம். அப்படி நான் சரி, என்ன அன்புடைய சேவை உங்களை ஈர்த்திருக்கு. அதோட அவங்களோட சேர்ந்து இந்த சமூகத்துக்கு நாங்க இதை கொடுக்கலாம், என்னத்தை நாங்க கண்ட்ரிபியூட் பண்ணலாம்னு அந்த நல்ல மனம் நிச்சயமாக எல்லாருக்கும் தேவை. இந்த காலத்துல இருக்கோ, எங்களோட பிள்ளைகளுக்கு சமூகம் சார்ந்து யோசிக்கிற சிந்தனை இருக்கோன்னு பெரியவர்கள் மத்தியில பல ஒரு டிஸ்கஷன்கள் போன விஷயங்களும் இருக்குது. அந்த வகையில உங்களுடைய செயற்பாடை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. சரி, இந்த அபியூஸ் தொடர்பாக சில்ட்ரன் அபியூஸ் இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு டாபிக். ஒரு அதை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் சரியான கஷ்டமான விஷயம் என்று தான் ஒரு பார்க்குறேன். அப்படித்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இதை சொல்கிறதுமே ஒரு உணர்வு ரீதியாக தாக்கப்பட்ட விடயங்களை பேசுவது அல்லது அவர்கள் வெளியில் கொண்டு வருவதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. இந்த நடைமுறைப்படுத்துறீங்க. இப்போ 6 வருஷமாக அன்பு வேலை செய்து கொண்டு இருக்கிறது. என்னென்ன வகையான ப்ராஜெக்ட்ஸ் இந்த இதுக்குள்ள நீங்க செய்து கொண்டு வாரீங்க? இதுவரைக்கும் அன்புல என்னென்ன விஷயமான ப்ராஜெக்ட்ஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு? ஸோ நாங்கள் வந்து 3 தெரபியூட்டிக் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஒன்று வந்து ட்ரான்சிஷன் அண்ட் வெல்பீயிங் ப்ராஜெக்ட். அது வந்து 6ல் இருந்து 8 கிழமை ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு குரூப் தெரப்பி ஆஃபர் பண்ணுறோம். அது வந்து ஒரு தமிழ் கதைக்கிற தெரபிஸ்டோட ஒரு 4-5 பேர் ஒரு குரூப் செஷன். அது வந்து என்ன நடந்தது பற்றி கதைக்கிறதுல எப்படி நாங்கள் ஹீல் பண்ணலாம், எப்படி நாங்கள் அது பின்னுக்கு வச்சு எப்படி நாங்கள் முன்னுக்கு ஃபார்வர்டாக
மூவ் பண்ணலாம் லைஃப்பில். அப்படி மாதிரி ஒரு 6 to 8 வீக் செஷன்ஸ் நடக்குது. ஸோ எங்கிட்ட நெக்ஸ்ட் மந்த் 22nd ஜூன் தொடங்குது. ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட். இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பிரேவ் ஸ்பேஸ். இது வந்து ஒரு ட்ராப்-இன் செஷன் மாதிரி ஒன்ஸ் அ மந்த் நடக்குது. அது வந்து யாருக்காவது ஏதாவது கதைக்கணுமெண்டா அப்படி கேள்வி இருந்தால் அந்த பிரேவ் ஸ்பேஸ் செஷனுக்கு வரலாம். இதுவும் ஒரு குரூப் செஷன் மாதிரி தான். அடுத்தது எங்களுக்கு இண்டிபெண்டன்ட் செக்ஷுவல் வயலன்ஸ் அட்வைசரும் இருக்குது எங்களோட சேரிட்டியில். ஸோ உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வேணுமெண்டா இல்லாட்டி உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் இப்போ யூகேயில் என்ன மாதிரி சப்போர்ட் இருக்குது என்று தெரியணுமெண்டா எங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பினால் எங்களோட அட்வைசர் வந்து டைரெக்டாக உங்களை ரீச் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாதிரி 3 ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு இருக்குது. யா மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கிடையில நான் இலக்கியாட்ட ஒன்று கேட்கணும். இப்ப பொதுவாக இப்ப நான் ஏற்கனவே நான் யங்ஸ்டர்ஸை பிளேம் பண்றது அல்லது அவங்கள குற்றம் சொல்றது என்று சொல்வதுக்கு அப்பால பல பிள்ளைகளை பார்க்க போனால் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் தங்களை பிரபல்யப்படுத்துவது, இந்த வாழ்க்கையை இருக்கிற ஒரு குறுகிய காலம் எங்களுக்கு, அந்த குறுகிய காலத்தில் நாங்கள் எவ்வளவு என்ஜாய் பண்ணலாம், எவ்வளவு இடங்களுக்கு போகலாம், அந்த டைம்கள் எல்லாம் ப்ரையாரிட்டி வந்து தங்களை சார்ந்ததாக, தங்களுக்குரியதாக இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த மோட்டிவேஷன்? நீங்கள் எப்படி அத பேலன்ஸ் பண்றீங்க? நீங்க இதுகள் எல்லாம் செய்து, என்ஜாய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட போய் எல்லாம் செய்துட்டு, இப்படி ஒரு சோஷியல் ஒர்க்குக்கு வாரதுக்கு உங்களுக்கு எப்படி டைம் வருது? எப்படி நீங்க அத மேனேஜ் பண்றீங்க? எப்படி அந்த டைம குடுக்குறீங்க? உண்மையா சொன்னால் எனக்கு இப்படி அந்த சேவை செய்யறதெல்லாம் அதான் எனக்கு சந்தோஷம் தருது. அம்மா, அப்பா அப்படிதான் வளர்த்திருக்கீனம். அதால எனக்கு எப்பயும் சின்ன வயசுல இருந்தே அந்த மெட்டாக்களுக்கு சேவை பண்றது, எனக்கு தங்கச்சி அவள் இருக்கீனம், தம்பி அவ அந்த அந்த அப்படியே வளர்ந்து எனக்கு அந்த அந்த எண்ணத்தோட தான் நான் எப்பயும் இருக்கிறேன் நான். அந்த எப்படி மத்தாக்களை சந்தோஷப்படுத்துறது என்றதால நான் ஸ்டில் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணினாலும் இத மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு நாளும் வராது. அந்த மெட்டாக்களுக்கு என்னென்று உதவி பண்றது, பேருந்து வருங்காலத்துல பிள்ளை குட்டிகள் என்று எனக்கும் வந்தால் பின் அவையிலும் அதை பார்க்கணும். வருங்கால ஜெனரேஷனுக்கு பரம்பரைக்கு எப்படி நாங்கள் வாழணும் தான் நாங்கள் தான் காட்டணும். நீங்க எங்களோட அம்மா அப்பா அந்த பரம்பரை அப்படி எங்களுக்கு காட்டினவையா அப்படிதான் நாங்களும் அவங்களுக்கு காட்டணும். அதால அந்த நல்ல உதாரணத்துக்காக அது ஒரு காரணம். சந்தோஷமா இருக்கு. அழகான சிந்தனை. எந்த சந்தோஷம். ஒவ்வொருவருடைய சந்தோஷமும் நாங்க எப்படி எப்படி இருக்கிறோம்னு சொல்லித்தான் இல்லையா? அப்ப அந்த சந்தோஷத்துல உங்களோட சந்தோஷம் கூடுதலாக சேவை செய்றது, மற்றாக்களுடைய துன்பத்த பார்க்கிறது, அந்த துன்பத்தில எப்படி உதவி செய்றது என்றது மிக முக்கியமா இருக்குது. நல்லதொரு விடயம். அந்த நல்ல மனப்பாங்கு இருக்கிறதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்ல அவங்களோட அம்மா, அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். சரி நிகழ்யா, நான் இந்த நேரத்துல நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டாவும் இருக்கிறதால, இவ்வளவு காலம் நீங்க ஒரு 6 வருஷமா அன்போட உங்களுடைய பயணம் இருக்கிறது. அந்த பயணத்துல இப்ப நாங்கள் அந்த செக்ஷுவல் அபியூஸ்ட் ஆன வளர்ந்தவர்கள், இப்ப சிறு வயது பராயத்துல பாதிக்கப்பட்டவர், இப்ப வளர்ந்து தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு போறோம். இவர்களுக்கு எப்படியான தாக்கம், எப்படியான கஷ்டங்கள் இருக்குது? அது எப்படி தங்களுடைய வாழ்க்கைய முன்னுக்கு கொண்டு போகலாம் இருக்குது? எப்படியான தாக்கங்கள், அ எப்படி அவை அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும்னு நீங்க ஒரு பார்த்தளவுல சொல்லலாம்? ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து லாங் டேர்ம் இம்பேக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அது வந்து உங்களோட அவங்க எப்படி மற்றாக்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து அவங்கள எப்படி அவங்க பார்க்குறாங்க, அவங்க தெம்செல்ஃப், அந்த செல்ஃப் வந்து இமேஜ் வந்து லோவாக இருக்கு. நிறைய அவமானம் எல்லாம் வந்து தானே தங்களே ப்ளேம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிறேன். அண்ட் அது வந்து அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ட்ரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ சம் பீப்புள் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து பிகாஸ் அது ஸோ மெனி இயர்ஸாக வச்சுருக்குறாங்க தங்களுக்குள்ள அந்த அந்த சப்போர்ட் தேவை. அந்த இனிஷியல் அந்த ஐடியா வந்து அது ரொம்ப மெனி இயர்ஸ் எடுக்கும் அது வரத்துக்கு. அண்ட் இப்போ இது வந்து நிலைமை பொறுத்து. ஸோ சில ஆட்கள் வந்து நினைப்பாங்க சிறுவர்கள் ஏதாவது நடந்தால் அது உடனே அப்பா அம்மாவுக்கு
சொல்லுவாங்கள்ண்டு. ஆனா உண்மையா ரீசர்ச் சொல்லுது 90% வந்து சிறுவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இது செஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால ஃபேமிலிஸோட இதை பற்றி கதைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஸோ இது வேறு வேறு ரீசன்ஸால் இது தங்களே தனக்குள்ளேயே கீப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால நிறைய மென்டல் ஹெல்த் டிஃபிகல்ட்டிஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அதோட வரும். ஸோ இதனால தான் ப்ளஸ் எங்கள் தமிழ் கம்யூனிட்டியில் இதை பற்றி மென்டல் ஹெல்த் பற்றி கதைக்கிறதே கொஞ்சம் கதைக்கிறே இல்லை. ஸோ அதனால அது அது இன்னொரு சேலஞ்சாக இருக்கும் எங்கள் தமிழ் கம்யூனிட்டியில். ஸோ அதால் ஒரு ஆர்கனைசேஷன் அன்பு யூகே தமிழ் ஆட்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அண்டு அந்த அவேர்னஸ் கொடுத்தா ஹோப்ஃபுல்லி எங்களுக்கு மோர் அண்ட் மோர் ஆட்கள் வருவாங்க, முன்னுக்கு வந்து இது பற்றி கதைப்பாங்க அண்டு ஹோப்ஃபுல்லாக இருக்கிறோம். நிச்சயமாக. இப்படி தங்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு ஆக்கள், ஒரு குழு, அல்லது சேவை, அல்லது அமைப்பு எங்களுக்கு இருக்கின்றது என்பது தெரியும் பட்சத்தில், அவர்களுக்கு நிச்சயமாக தனிப்பட்ட ரீதியில் அவங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் கான்ஃபிடென்ஷியலா பேணப்படுற அளவு அந்த மட்டத்துல நிச்சயமாக இந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். என்னுடைய அனுபவத்துல அண்மை காலங்கள்ல 2, 3 விடயங்கள் கேஸாக கோர்ட்ஸுக்கு போற அளவுக்கு கேஸாக பெரியவர்களுக்கு சிறுவர் வயதில் நடந்த விஷயம் அல்லது சிறுவர்களுக்கு தாக்கிய விஷயம் வந்திருக்கின்றது. இருந்தும் கூட எங்களுடைய சமூகத்துல அந்த பாதிப்பை ஏற்படுத்தின அபியூஸை செய்தவரை காப்பாற்றுவதற்காக பெரியவர்கள் கூட தமிழ் பாடசாலைகளில் அதிபர்களாக, ஆசிரியர்களாக இருப்பவர்கள், சமூகத்தில் பெரிய நிலையில் இருப்பவர்கள் கூட அவரை காப்பாற்றுகின்றதற்கான விடயங்களை முன்னிறுத்தி செய்திருக்கின்றார்கள். இது அப்பட்டமாக வெளிப்படையாக எல்லோருமே பேசப்பட்ட விடயம். இது பெரும் கவலையை கொடுக்கின்ற இந்த நேரத்தில் இப்படியானவர்களுக்கு நீங்கள் எப்படியான கருத்தை சொல்லலாம்? இப்படி ஒரு இவர் அபியூஸ் பண்ணியிருக்கிறார் என்று தெரிந்தும் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான குரலை கொடுக்காமல் அவரை காப்பாற்றுவதற்காக முனைகின்ற எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சிலரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இது வந்து நாங்க நிறைய அவுட்ரீச் ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு அவுட்ரீச் ஒர்க் செஞ்சோம், அதுக்கு பேர் ஓப்பன் டயலாக்ஸ். இது வந்து நாங்கள் வந்து பேரண்ட்ஸும் எங்கள் ஜெனரேஷன் ஆக்களும் இன்வைட் பண்ணி ஒரு ரோல் பிளே மாதிரி செஞ்சு, எப்படி நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், இந்த சுச்சுவேஷன் எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் என்று நாங்கள் ஒரு டிஸ்கஷன் செஞ்சுருக்கிறோம். ஸோ இது ஒரு வழியாக நாங்கள் எப்படி டீச் பண்ணலாம்ன்ற ஒரு வே ட்ரை பண்ணியிருக்கிறோம். பெற்றோர் வந்து அவங்களோட குழந்தைய ஃபர்ஸ்ட் நம்பணும், அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது. அந்த சேஃப் ஸ்பேஸை கொடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். டிஃப்ரெண்ட் பெற்றோர் வந்து வேறு விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க, கோபப்படுவாங்க, யார் சரி யார் தப்பு அதை பற்றி யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அந்த ஓப்பன் டயலாக்ஸ் எப்படி மாதிரி கோயிலுக்கு போய் தமிழ் ஸ்கூலுக்கு போய் எப்படி அந்த விஷயத்தை எப்படி நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் சொன்ன மாதிரியே கோயில் ஐயர் ஆக்கள் அல்டி தமிழ் ஸ்கூலில் லீடர்ஸ் எல்லாரும் பெர்பெட்ரேட்டர்ஸாக இருக்கலாம். அண்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, அது கஷ்டம் தான். இது 10 வழியில் கதைக்கிறது கஷ்டம். ஆனால் எங்கள் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருந்து எப்படி அது சம்டைம்ஸ் எங்களுக்கு பேரண்ட்ஸும் வருவாங்க, எந்த சைல்டு என்னை இப்படி சொல்லியிருக்கிறா, நாங்கள் என்ன செய்யணும், அந்த அட்வைஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதான் ஸோ அதான் நாங்கள் சொல்ல வரோம். ஸோ அன்பு யூகே வந்து அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது, பேரண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணலாம் அண்ட் சர்வைவர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம்.
Yeah. இந்த இப்படி ஆதரவில்லை என்று பாதிக்கப்பட்டதன் பிற்பாடு ஆதரவில்லை அல்லது சமூகத்தால் ஆதரிக்கப்படவில்லை, அவர்களுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் இல்லை என்று நினைக்கிற பட்சத்தில், அன்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அமைப்பாக, ஒரு ஆதரவான குழுவாக இருக்கின்றது என்பதை எல்லோருக்கும் ஒரு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இந்த காலத்தில் இருக்கின்றது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய பாதிப்புகளை வெளியில் சொல்ல முடியாமல் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தியவனவருக்கான தண்டனையோ அல்லது அவருக்குரிய நீதியை நீதியை பெற்றுக் கொடுவதற்கான வழிகளையோ தேடுவது சரியான சங்கடமாக பாதிக்கப்பட்டவருக்கும் பாதிக்கப்பட்டிருந்த குடும்பத்துக்கும் தாய் தந்தையருக்கும் இருக்கின்றது. அந்த விடயத்தில் அன்பு இதுக்கு பேர் ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இந்த அன்புக்கு இது ஒரு பெரிய விஷயம். தனியா ஒரு பாதிக்கப்பட்டவரை தெரப்பியூட்டிக்காக ஹீல் பண்றது அல்லது அவரை மீண்டுமே வாழ்வோடு நாளாந்த வாழ்வோடு ஒன்றிக்க செய்வதற்கான வழிகளை செய்வது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸும் சரியான கஷ்டமான வேலை. அன்புன்ற இந்த அமைப்புக்குள்ள நீங்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டு இதை வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படியான சப்போர்ட் இன்னும் அதிகமாக இப்படியான அந்த இஷ்யூஸை ஹேண்டில் பண்றதுக்கு எப்படியான சப்போர்ட் இப்படிப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸிடமிருந்து நீங்கள் உதவிகளை ஆதரவை எதிர்பார்க்குறீங்க? யாராவது இலக்கியா, எப்படி ஹெல்ப் உங்களுக்கு கூட தேவை நினைக்கிறீங்க? நாங்கள் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாம் போஸ்ட் பண்றத அதெல்லாம் திருப்பி ஷேர் பண்ணிக்கொண்டு, இல்லாட்டிக்கு டொனேஷன்ஸ் நாங்கள் இப்போ வார சனிக்கிழமை ஜூன் 8ஆம் தேதி நாங்கள் அனிவர்சரிக்காக ஒரு ப்ரோக்ராம் செய்கிறோம். அப்போ அதுக்கெல்லாம் அந்த ரஃபில் எல்லாம் போட்டு அந்த ஆக்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக டிக்கெட் எல்லாம் போட்டு அப்படியான ஈவெண்ட்ஸ் நாங்கள் செய்யும்போது ஆக்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். முதல் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் மீடியாவில் போடுறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணினா அப்படி உங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு இயலாதென்றால் ஷேர் பண்ணாலும் டொனேட் பண்ணுற மாதிரி ஆக்கள் உதவலாம். அப்படியான நாங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும். இது அவுட் சைட் ஆஃப் இப்போ நீங்கள் நடக்க போகிற ஒரு ஆர்கனைசேஷனாக வருகின்ற உதவியாக இலக்கிய எதிர்பார்த்திருக்கின்றார். இந்த 6 வருடத்தை கடந்து 7வது வருடமாக அவர்களுடைய நிகழ்வு 8ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வு ஒரு செலிப்ரேஷனை கடந்து ஒரு சேவையினுடைய அமைப்பினுடைய ஒரு வெற்றியாக அதனுடைய தொடர்ச்சியை கொண்டு போவதற்கான ஒரு அடையாளப்படுத்தலாக அவர்களுடைய அந்த கொண்டாட்டம் அல்லது அந்த நிகழ்வு அனிவர்சரி இருக்கின்றது என்று நம்புகிறேன். அதற்கான வழிமுறைகளை இப்பொழுது இலக்கியா கூறியிருந்தார். விரும்புகிறவர்கள் எப்படி ஆதரவாக இப்படி ஒரு அமைப்பு தேவை, அந்த தேவையான அமைப்புக்கு எப்படியான ஆதரவுகளை கொடுக்கலாம் என்பது இலக்கியா கூறியிருந்தார். சரி, இந்த நிகழ்யா இந்த சிறுவர்கள் இப்ப நான் வளர்ந்தவர்களைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதிகமாக உங்களிடம் வருகிறார்கள் இல்லையா? சிறுவர்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு நடந்தால் அது எப்படி அவர்கள் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏதாவது அறிவுரை இருக்கு? நீங்கள் என்ன சிறுவர்களோடையும் உங்களுடைய நீங்க NHS கூடாக வேலை சேர்க்கிறீங்க இல்லையா? அவர்கள் எப்படி அணுகலாம்? ஏனென்றால் அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் சொல்லி வைப்பார்கள் இல்லையா? சொல்லும் பொழுது இப்படி நடந்தால் என்று சொல்லி. ஆகவே நீங்கள் அதை தெரிவிக்கும் பொழுது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். எப்படி இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு எப்படி எல்லாம் வரக்கூடும், எப்படி அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லது எப்படி உதவிகளை நாடலாம் என்று நினைக்கிறேன்? சிறுவர்களுடன் அவங்கள் என்று பார்த்தா மோர் சீரியஸ். நாங்கள் வந்து சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும் பிகாஸ் அவங்க அண்டர் ஏஜ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உடனே கிடைச்சா போலீஸ் இன்வால்வ் பண்ணணும், சேஃப் கார்டிங் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் சப்போர்ட் வந்து சில்ட்ரன் வரைக்கும் நாங்கள் பேரண்ட்ஸும் இன்வால்வ் பண்ணணும் பிகாஸ் அவங்க தான் guardians. So நாங்கள் வந்து அந்த சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும், பட் ஆல்சோ அந்த யங் பர்சனல் கேட்கணும், அவங்கள நம்பணும். எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து சில்ட்ரன்ஸுக்கு நாங்கள் இம்மீடியட் சப்போர்ட் கொடுக்குறேல, ஆனால் நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு. நாங்கள் ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரில் கிட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணணுமென்ற அந்த நம்பிக்கை இருக்குது.
நான் சொன்ன மாதிரி சில்ட்ரன் வரைக்கும் more risk, more safety actions மேக் பண்ணணும். ஸோ NHSல நாங்கள் வந்து இமீடியட்டாக போலீஸ் இன்வால்வ் பண்ணணும் அண்ட் சேஃப்கார்டிங் கன்சர்ன்ஸ். ஸோ ஆனால் நாங்கள் நிறைய நிறைய வேறு சேரிட்டிஸும் இருக்குது. என்னென்ன ஆர்கனைசேஷனோட நீங்க இதுவரைக்கும் நீங்க தொடர்பை வச்சுக்கொண்டு இப்படியான கேசஸ் வரும்பொழுது எந்தெந்த ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னலா உங்களுடைய அமைப்பை விட வேற என்னென்ன ஆர்கனைசேஷனோட நீங்க தொடர்பு பட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க? நாங்கள் சர்வைவர்ஸ் ட்ரஸ்டோட நல்ல க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோம். அண்ட் நிறைய மென்டல் ஹெல்த் தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ மேபி செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு இருக்காமல் ப்ரோடாக மென்டல் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்கிறாங்க. ஸோ ஜோதி ஹெல்ப்லைன் அப்படி நிறைய நிறைய ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து வாராக்கள் மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம், சஜஸ்ட் பண்ணுவோம். அதோட நாங்கள் வந்து இப்போ சில்ட்ரன்ஸ்ண்டா NSPCC சம்திங் லைக் தட் அவங்க அந்த ஆர்கனைசேஷன்ஸோட நாங்கள் மேபி லியேஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நாங்கள் வந்து சைன் போஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கின்னு சொன்னால் தென் நாங்கள் வந்து இமீடியட்டாக ஹெல்ப்லைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் வந்து எல்லா ரிஸ்க்கும் செக் பண்ணுவோம். ஸோ எங்களோட டீமில் ஒரு சேஃப் கார்டிங் டீம் வந்து இருக்குது. அது வந்து சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஒரு டீம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து as much help நாங்கள் பண்ண முடியும். நாங்கள் வாலண்டியரிங் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நாங்கள் as much help கொடுப்போம். அதான் ஒரு வாலண்டியர்ஸா ஒரு 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 கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு ஒர்க் பண்ணிக்க எல்லாமான வேலையிலையும் செய்ய முடியாது. ஆனால் முடிந்த அளவுக்கு அன்புவால இவ்வளத்துக்கு வழிகாட்டலை செய்ய முடியுமோ அதற்கான அவலத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவர்களுடைய வேலைகளை தெரிந்த அல்லது நான் கடந்த காலத்திலும் இவர்களுடைய முதல் வேலை செய்த பலரோடு சேர்ந்து நான் பேசியிருக்கிறேன். ஆகவே அவர்களுடைய அந்த பணி மிக முக்கியமானது, கனதியானது, ஒரு குறிப்பிட்ட அளவான சமூக சேவையோடு சேர்ந்து இணைகின்ற உள்ளங்கள் சேர்ந்த ஒரு பணியாக இருக்கின்றது. சரி, இப்போ இதில் கன பேரை நான் சந்திச்சாக்கள் எல்லாம் கூடுதலாக கேர்ள்ஸ் லேடிஸாகத்தான் இருக்கிறீங்க. ஆண்களுடைய ஒத்துழைப்பு இந்த சேவைக்கு, இந்த சேவை தொடர்பான அமைப்புக்கு எப்படி இருக்கிறது? எப்படி உங்களுடைய இன்வால்மெண்ட், அவர்களுடைய இன்வால்மெண்ட் இப்படியான பிரச்சனைகளை கையாள்றது அல்லது இப்படியான பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய விருப்பம், அவர்கள் எப்படி உங்களோட இணைஞ்சு கொள்ளலாமா? எப்படியான ஒரு ஓப்பன் இன்விடேஷன் அல்லது ஓப்பனாக நீங்கள் அவர்களை வெல்கம் பண்ணுவீங்க? இப்போதைக்கு எங்களோட ரேஷியோ பார்த்தா மோ ஃபீமேல்ஸ் தான். இன்னும் மோ ஆண்கள் as வாலண்டியர்ஸ் தேவை. ஏனென்றா எனக்கு தெரியும். மேபி எங்களுக்கு மோ ஃபீமேல் சர்வைவர்ஸ் மேபி மோ வராங்க. மேபி அதனால ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய தெரப்பியூட்டிக் ஒர்க் என்று பார்க்க நாங்கள் வந்து ஒரு ஃபீமேல் தெரப்பிஸ்ட் வந்து ஜஸ்ட் ஃபீமேல் குரூப்ஸ் தான் நாங்கள் இப்போ எங்களோட கரண்ட் வந்து எங்களோட ட்ரான்சிஷன் வெல்பீயிங் ப்ராஜெக்ட் வந்து ஓன்லி ஃபீமேல்ஸுக்கு தான் ஆஃபர் பண்ணுறோம். பிகாஸ் எங்களுக்கு ஃபீமேல் தெரப்பிஸ்ட் இருக்குது. ஸோ மேல் தெரப்பிஸ்ட் இருந்தால் அதுவும் எங்களுக்கு நல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு மேல் வாலண்டியர்ஸ் இருந்தால் எங்களுக்கு தேவை. கட்டாயம் மேல் வாலண்டியர்ஸ் உங்களுடைய சப்போர்ட், பவர், ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு மேல்ஸுடைய ஆதரவும் இந்த இதில் தேவையாக இருக்கிறது. சரி, இப்போ சிறு வயதில் இருந்து வளர்ந்தா பிறகு எங்களுடைய செக்ஷுவல் அப்யூஸ்டால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணி வர்றாங்க? எப்படி அவங்கள ஓப்பனாக தாங்கள் வாராங்களா அல்லது ரிலக்டண்டாக இருக்கிறாங்களா? எப்படி உங்களுக்கு அவர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? எப்படி அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி அந்த உதவியை வழங்குறீங்க? அது சாத்தியமாகக்கூடிய விஷயமா இருக்கா தமிழ் சொசைட்டியை பேஸ்ட் ஆன்? இது ஆக்களுக்கு ஆக்கள் வேறுபடும். நாங்கள் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸில் எங்களோட அன்பு ஒர்க்கை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மூலமாக நிறைய ஆக்கள் வந்து எங்களோட செஷன்ஸை பார்த்துட்டு அந்த செஷன்ஸ் முடியக்க எங்களோட கதைச்சு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி அவுட்ரீச் ஒர்க். ஸோ நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் இவெண்ட்ஸ் போயிருக்க, இல்லாட்டி கோயிலில் ஒரு செஷன் செஞ்சால், டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு செஷன் செஞ்சால்
ஒன் ஆர் டூ பீப்புள் வந்து சொல்லுவாங்க, ஏன் இது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான் அப்படி ஏதாவது சொன்னால் தென் நாங்கள் வந்து சொல்லுவோம் எங்களோட சப்போர்ட் அண்ட் வெல்பீயிங் இமெயில் அட்ரஸுக்கு எங்களுக்கு இமெயில் பண்ணினா நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் சைன் போஸ்டிங்கா இல்லாட்டி உங்களுக்கு ஒரு செஷன் வேணுமெண்டா ஆஃப்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேண்டா தென் எங்களை ப்ளீஸ் இமெயில் பண்ணுங்கோ. எங்களுக்கும் ஒரு கான்டாக்ட் கார்டு இருக்குது, ஸோ அவங்க இவெண்ட்டில் கண்டா அது கொடுப்போம். பட் மோஸ்ட்லி நாங்கள் வந்து எங்களோட அன்பு ஒர்க் ஷோ பண்ணி அதை பற்றி கதைச்சு நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த செஷன்ஸில் தான் அதை பார்த்துட்டு முன்னுக்கு வருவாங்க சொல்லுவாங்க. அல்லாட்டியா ஸோ நிறைய பேருக்கு அவுட்ரீச் தெரியும். ப்ரோக்ராம் நிறைய நீங்களாக போய் செஷன்ஸுகளை நீங்களாக நடத்தும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு ஆகவே அங்க ஒரு தேவை இருக்கின்றதுன்றது இது ஒரு தெளிவான ஒரு விஷயமா இருக்கிறது. நாங்கள் போய் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு நாங்கள் பாதிப்பு இருக்குது, நாங்கள் அதிலிருந்து மீள வேண்டும் என்ற உதவி தாங்களாக வருவதற்கான நிலை இன்னும் வரவில்லை இல்லையா? தாங்களா நான் எனக்கு இப்படி ஒன்று நடந்துட்டு எனக்கு ஒரு என்ன இதை ஷேர் பண்ணணும் இப்படி ஒன்று சமூகத்தில் இருந்திருக்குதுன்றதை சொல்வதற்குரிய தகுதி நிலையிலே இன்னும் எங்களுடைய சமூகத்தில் ஆட்கள் இல்லை என்பது இன்னும் அவர்கள் இன்னும் எஜுகேட் பண்ணப்பட வேண்டிய அல்லது அவேர்னஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பணிக்காக உங்களை நீங்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. சரியான ஹார்ட் ஒர்க். ஒரு இடத்துல நாங்கள் அந்த பாயிண்ட் பண்ணி இதுதான் இப்படித்தான் என்று சொல்ல வரையறுக்க முடியாத ஒரு பணி இது. இது உளம் சார்ந்த பணியாக இருக்கின்றபடியால் ஆகவே மிகவும் ஒரு கஷ்டமான பணியில தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. சரி, இலக்கியா, நீங்கள் ஒரு டான்ஸரா அதோட ஒரு சோஷியல் ஒர்க்கரா ஒரு சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோஷியல் சர்வீஸுக்குரிய ஒரு விருப்பத்துக்குரிய ஆளா நீங்கள் அன்போடு இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களை மாதிரி நீங்க இப்படி வாலண்டியரா வாரவைக்கு எப்படியான வேலை அல்லது எப்படியான சேவைகள் செய்யறதுக்கு உங்களுக்கு அங்க அன்பு உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு? உங்களை மாதிரியாக்கள் விரும்பி வர்றண்டா அவர்கள் என்னென்ன செய்யும்? ஸோ என்ன மாதிரி ஒரு மெம்பர் அன்பு யூகேயோட மெம்பராக போறீங்கள் என்றால் அதுக்கு எங்களோட வெப்சைட்ல அந்த லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி இன்டர்வியூ எல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் தருவோம் டிவிஎஸ் செக் எல்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் நடக்கும். நாங்கள் செய்கிற வேலை என்ன மாதிரின்னு எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுறது. ஸோ நான் என்ன வேலை செய்கிறேன் என்றால் இந்த ஈவெண்ட்டுகளுக்கு போய் எங்களோட சேரிட்டியை பற்றி கதைச்சு நாங்கள் விற்கிற மர்ச்சன்டைஸ் அதை பற்றி கதைச்சு எங்களோட நாங்கள் செய்கிற வேலையை பற்றி நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். ஆக்களுக்கு ஆக்களோட கதைச்சு அவளுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து இப்ப எல்லாம் சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பண்றேன் நான். அதுக்கேற்ற மாதிரி பல விதங்கள் எல்லாம். அப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வேலை இருக்குது அந்த வித்தியாசமான சரி, யாராருக்கு என்ன வேலையோ, யாராருக்கு என்ன திறமையோ, யாராருக்கு என்ன ஏழுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சமூகத்தினுடைய இந்த செயற்பாடை கொண்டு போறதுக்கான வேலை திட்டங்கள் நிறையவே இருக்குது. சோஷியல் மீடியாவில் இது தொடர்பாக அவேர்னஸ் செய்கிறதோ அல்லது அவுட்ரீச்சுக்கு போய் நேரடியாக பேசுறதோ கலந்துரையாடுறதோ இதை பற்றி அன்புவை பற்றி சொல்றதோன்னு நிறைய வேலை திட்டங்கள் நிறையவே இருக்கு இல்லையா? இலக்கியா சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் முதல் இதுக்கு அன்போட சேர்றதுக்கு தேவையான ஒன்று ஆத்மார்த்தமான ஒரு சேவை மனப்பான்மை. எங்களுடைய சமூகம் சார்ந்து அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்து நாங்கள் அவர்களுக்கான ஆதரவை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முழுமையான மனப்பாங்கு இருந்தாலே நிச்சயமாக அன்புவையும் அன்பால கட்டி கொண்டு அவர்கள் கொண்டு போறது மாதிரி அன்பு கொண்ட அமைப்பு கூடாக ஒரு சமூகத்தினுடைய ஆரோக்கியமான அந்த உளப்பாங்கான ஆரோக்கியத்தை வளர்த்தெடுப்பதுல நிச்சயமாக ஒரு பெரும் இடைவெளியை நிரப்பக்கூடியதாக அந்த இடைவெளியை இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று நம்புறேன். அழகான தமிழ் உங்களுக்கு 2 பேருக்கு. நான் உங்களை தமிழால கஷ்டப்படுத்திட்டு தெரியல. அதனால நீங்க 2 பேரும் அழகா ஆத்மார்த்தமான பிள்ளைகள்ன்றது உங்களுடைய பேச்சுல இருந்து தெரியுது. ஆத்மார்த்தமா நீங்க பணி செய்றீங்க. உங்களோட பணி இன்னும் மேல போகணும். இன்னும் உங்களுடைய இவெண்ட்டை பற்றி அதன் இன்விடேஷன் யார் வரலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கொண்டு எங்க நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு சின்ன ஒரு பிரீஃபா ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இல்லையா? வார சனிக்கிழமை
ஆனி மாதம் தேதி 12ல இருந்து 4 நாளரைக்கு முடியும். யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டன்ல நடக்குது. நாங்கள் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் ஒன்று வைக்கிறோம். அப்ப தமிழ் ஆர்டிஸ்ட் எல்லாம் வேண்ட ஆர்ட் ஒர்க் எல்லாம் கொண்டு வந்து அதுல டிஸ்பிளே பண்ணி அதுக்கு பிறகும் நாங்கள் ப்ரோக்ராம் லைக் பெர்ஃபார்மன்ஸஸ் வைக்கிறோம். ஸோ டான்ஸ் ஒரு சில பேர் ஆடினோம், பாட்டு பாடுறது, நானும் பாட்டு பாட போறேன். டிக்கெட் வந்து 5 பவுண்ட் தான். இவெண்ட் பிரைட்ல அந்த லிங்க் இருக்குது, எங்களோட இன்ஸ்டாகிராம்லயும் லிங்க் இருக்குது. அதுல டிக்கெட்டை வாங்கலாம், எல்லாட்டிக்கு நேரிலையும் வந்து வாங்கலாம். லைக் டோரலே நாங்கள் விற்போம். அதோட அந்த ரஃபலும் வைக்க போறோம். ஸோ அதுல டிக்கெட்ஸ் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக எங்களோட சேரிட்டிக்கு சாப்பாடும் இன்க்ளூடட். எங்களோட தமிழ் சாப்பாடு தான், ரோல்ஸ், வடை, கட்லெட், எல்லா வகையான சாப்பாடு இருக்குது. அதால எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். வாங்கோ, சந்தோஷமா போங்க இல்லையா? அன்பனுடைய இதுல அன்பனுடைய கொண்டாட்டத்துல வடை இருக்கு, ரோல்ஸ் இருக்கு, பாயாசம் இருக்கு. பாயாசம் இருக்கோ தெரியல. வடை இருக்கு. அதோட நிச்சயமாக இலக்கியா ஒரு டான்சர், அவ ஒரு சிங்கர், பாடகி. அதுல இலக்கியா மாதிரி இன்னும் பலருடைய கலை நிகழ்ச்சிகளும் இருக்க போகுது. அன்போடு சேர்ந்து அன்பால கட்டி இருக்கின்ற இந்த சின்ன அமைப்பு கூடாக ஒரு பெரும் சமூகத்தினுடைய பாரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த விளைவுகளை நோக்கி அவர்களுடைய பயணத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆதரவு கூடாக ஒரு வளமான குழந்தைகளுக்குரிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, உளப்பாங்கை வளர்க்கக்கூடிய செயற்திட்டங்களுக்கு எங்களால் எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அன்புவுக்கு அவங்களுடைய சிறு ஒத்துழைப்பை செய்யலாம். ஒன்று, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றலாம், அல்லது அவர்களுக்குரிய ப்ரொஃபஷனல்ஸ் எங்களுடைய நிகழ்ச்சியா சொன்னது மாதிரி நிறைய தெரப்பியூட்டிக் ஒர்க் செய்யக்கூடிய ஆண்கள் தேவையாக இருக்கின்றது. ஆண்களுடைய பிரச்சனை, அது தொடர்பான பிரச்சனை கூடிய உங்களுடைய வாலண்டியர் சர்வீஸாக வழங்கக்கூடியவர்கள் செல்லலாம். இதை விட 5 ரூபா தான், 5 ரூபாய்க்கு சாப்பாடும் இருக்கு, நல்ல நிகழ்ச்சியும் இருக்கு, சீப் அண்ட் பெஸ்ட் ஏன்னா. அப்ப நல்ல சந்தோஷமாக போறது ஒன்றுதான் இவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறதாகவே திறமையான சேவையை செய்கின்ற அன்புவுக்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்று அவர்கள் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொண்டு, முடிந்தவர்கள் ஈஸ்ட் லண்டன்ல நான் முடிஞ்சா வருவேன், கொஞ்சம் தூரம் தான், ஆனாலும் வரக்கூடியதாக வந்து இந்த எல்லா நல்ல உள்ளங்களையும் சந்திக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. முடிந்தால் வரக்கூடிய வந்தால் நிச்சயமாக வருவேன். இந்த நிகழ்ச்சி வெற்றி அளிக்கட்டும், வெற்றி அளிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதோடு 6 வருடம் அல்ல 7வது வருடத்தில் கால் பதிக்கின்ற உங்களுடைய பயணம் இன்னும் நீண்ட பயணமாக, வெற்றியுள்ள பயணமாக, இன்னும் சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் உங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறுகிறேன். உங்கள் 2 பேருக்கும், அன்பான 2 உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. 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 நேயர்களே, இன்று மெய்வழியினுடைய சமூக வழி நிகழ்ச்சிகளுடைய எங்களுடைய அடுத்த தலைமுறை என்று சொல்லக்கூடிய அன்பு என்ற அமைப்பு கூடாக தங்களுடைய சேவைகளை விஸ்தரித்திருக்கின்ற, சேவைகளை தொடர்கின்ற இளையவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். எங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒன்றான இந்த பிரச்சனை தொடர்பாக அவர்கள் அவருடைய பணிகள், அதனுடைய முக்கியத்துவம், தேவை தொடர்பாக விவரித்திருந்தார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதரவை கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.